ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கப்பல் விருந்து. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வளமையான ஒரு வீடியோ மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுட் ரிவ்யூக்கு வந்து ஒரு சவைரா என்ற இந்த கொழும்பில் இருக்கிற ஒரு சவைரா ஹோட்டல்லேருந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு தந்தூரி சிக்கன் பிரியாணி ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, எப்படி டேஸ்ட்டாக இருக்குது, அந்த குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஸோ சவேரா இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே தான் எங்களுக்கு வந்து இந்த பிரியாணி எடுத்துக்கிறோம். இந்த பேக்கிங் வந்து நல்ல நீட்டாக தந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் ஒன்றுக்கு வச்சு தான் இந்த பிரியாணி சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வந்து இது நாங்கள் ஊபரில் ஆர்டர் பண்ணி 30 மினிட்ஸில் வந்துட்டுது. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு கூட தான். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பாஸ்மதி ரைஸ், அதோட ஒரு பெரிய சிக்கன் பீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை தவிர ஒரு வெங்காய சம்பல் மாதிரி உண்டு. அதை தவிர ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கோம். முட்டை, பெரிய ஒரு சிக்கன் பீஸ், அதோட வந்து ஒரு பச்சடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ரைஸ், அதை விட ஒரு குழம்பும் ஒன்று தந்துருக்குறாங்க. அதை விட ஒரு வெங்காய சம்பளம் ஒன்று இருக்குது. ஸ்மெல்லாக பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ஒரு பிரியாணி, ஒரு தம் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ரைஸை மட்டும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதிரியாக எல்லாம் ஒன்று தனித்தனியாக வந்திருக்கு. ரைஸ் வந்து உண்மையாகவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ நல்லா மசாலா எல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா ஊறி செமையாக ஒரு பிரியாணி செமையாக வந்திருக்கு. இப்போ ரைஸை தனியாக சாப்பிடலாம் போல இருக்குது. நாங்கள் இந்த பச்சடியோட கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காது. நல்லா இருக்குது பச்சடி. இந்த எண்ணத்தில் செய்தாங்கன்னு தெரியலை. அன்றைக்கு இந்த புதினா இலையில் அதெல்லாம் போட்டு செய்கிறவங்க செமையாக இருக்குது. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம். இது வந்து தந்தூரி சிக்கன். இந்த ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தெரியும், வடிவாக வேகி நல்லா வந்திருக்கு.
தந்தூரி சிக்கன் வந்து செமையாக இருக்குது. நல்லா வெந்து அந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ வந்து சிக்கனையும் வச்சு கொஞ்சம் முட்டையும் ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்து ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒன்று அடிப்பான். வேறு லெவல். ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1180 ரூபா. ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி இருக்குது. குழம்பு கொஞ்சம் மட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணாமல் ஒரு கொஞ்சமாக வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குழம்பு நல்லா இருக்குது. ஸோ நான் சாப்பிட பார்த்துட்டு எனக்கு வந்து செமையாக பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. சவைரா ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பிரியாணி இருக்குது. சிக்கன் 65 நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இந்த தந்தூரி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணாங்க. செமையாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்கான்னு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சொன்னால் கப்பல் விருந்து என்ற யூடியூப் சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.